வாக்யஜ்ஞேன கல்பதாம். கர்மோபாசனதோ விசுத்த ஹ்ருதயः தத்வார்த்த சம்சித்தயே ஸ்வாச்சார்யம் பரிச்சர்ய சாஸ்திர விதினா தஸ்மாச்ச வித்யாம் பராம் ஸ்ருத்வா சம்சயனுத்தயே ச மனனம் ஸ்தாம்னே நிதித்யாசனம் அப்யஸ்ய க்ரமஷः சமாதிநிலயः ப்ராப்னோது சாந்திம் த்ருவாம். வேதத்தில் ஸ்ரத்தை வைக்க வேண்டும் என்பது முதல் கருத்து. இரண்டாவது, அதில் கூறியிருக்கின்ற கர்மங்களை செய்ய வேண்டும் என்பது கருத்து. மூன்றாவது கருத்து, இவ்வுலக இன்பங்களில் உள்ள நிலையாமையை உணர்வது என்பது மூன்றாவது கருத்து. நிலையாமையை உணர்ந்த பின்னும் அந்த உணர்வை அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்துவதற்காக கர்மயோகம் செய்ய வேண்டும். மேலும் மனதை நன்கு குவிப்பதற்காக சகுண பிரம்ம உபாசனையும் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு மனதை பக்குவப்படுத்தி கொண்ட பிறகு, அதாவது விருப்பு வெறுப்பையும் மன விருப்பு வெறுப்பை நீக்கி மன ஒருமுகப்பாட்டை பெற்று ஒரு மனிதன் தன்னுடைய குருவை நாடி சாஸ்திர முறைப்படி அவருக்கு சேவைகள் புரிந்து அவரிடமிருந்து மெய்ப்பொருளை பற்றிய அறிவை பெற வேண்டும். ஸ்ரவணம் பண்ணணும்னு சொன்னோம். ஸ்ரவணம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தபடியாக மனனம் பண்ணணும்னு சொன்னோம். அஜ்ஞான நிவர்த்திக்காக ஸ்ரவணமும் சம்சய நிவர்த்திக்காக மனனமும் விபரீத பாவனா நிவர்த்திக்காக நிதித்தியாசனமும் சொன்னோம். அதான் சொன்னார், ஸ்தாம்னே நிதித்தியாசனம். அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற ஞானத்தை திருடப்படுத்திக் கொள்வதற்காக நிதித்தியாசனம் பண்ண வேண்டும். நிதித்தியாசனம் ஏதேனும் புது மாதிரியான ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக அல்ல. நிதித்தியாசனம் ஞானம் பெறுவதற்காகவும் அல்ல. நிதித்தியாசனம் முக்தி பெறுவதற்காகவும் அல்ல. நிதித்தியாசனம் என்பது வேதாந்த கருத்துக்களை ஆழ்ந்து மனதிலே எண்ணுகின்ற தியானமாகும். ஆகையினால வேதாந்த கருத்துக்களை நினைக்கிறது தான் நிதித்தியாசனம். இதனுடைய பிரயோஜனம் ஞான நிஷ்டையே தவிர வேற ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா முக்தியை அடையறது இல்லைங்கிறது ஏற்கனவே சிரவணத்திலிருந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால மோட்சத்தை அடையிறதுங்கிறது எதனால? சிரவணத்தினால. ஏன்னா மோட்சம் அடையப்பட வேண்டியது இல்லை, அது என்னுடைய ஸ்வரூபம்ங்கிற ஞானம் தான் சிரவணத்திலே கிடைச்சிருக்கு. அகம் நித்திய முக்தகாங்கிறதா ஞானமே. நான் யாண்டும் விடுபட்டவன்கிற ஞானம்தான் சிரவணமே கொடுத்துருக்கு. ஆகையினால சிரவணத்தினாலதான் ஞானம் வந்தது. சிரவணத்தினாலேயே மோட்சத்தை பத்தின ஞானமும் கிடைச்சாச்சு. அதுல முக்தி அடையணுங்கிற அவசியம் அதுல இல்லை. அதெல்லாம் இல்லை. நிதித்தியாசனத்தை அது கிடையாது. ஏதேனும் அனுபவங்கள் வரலாம். எப்படி கண்ணை திறந்துகிட்டு இருந்தா எத்தனையோ உலக அனுபவங்கள் ஏற்படுறதோ அதே மாதிரி கண்ணை மூடினாலும் எத்தனையோ அனுபவங்கள் வரும். அதனால கண்ணை மூடி வர்ற அனுபவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அது எப்பேற்பட்ட தெய்வீக அனுபவங்களாக இருந்தாலும் அந்த அனுபவங்கள் அனைத்தும் புறப்பொருளை சார்ந்தது, அது அனித்தியமானது. எனவே அந்த அனுபவங்களுக்கு நாம்
முக்கியத்துவம் தரக்கூடாது. கண்ணை திறந்தா ஒரு விதமான அனுபவம், கண்ணை மூடி தியானம் பண்ணினா மற்றொரு விதமான அனுபவம். இந்த அனுபவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ஆகையினால ஏதேனும் அனுபவம் வருதுன்னு சொன்னா அனுபவம் ஆளாளுக்கு மாறும், ஆத்மா ஆளாளுக்கு மாறாது. ஒரு ஆளுக்கு இருக்கிற அனுபவம் இன்னொரு ஆளுக்கு இருக்காது. ஒருத்தருக்கு தியானம் பண்ற போது வர்ற அனுபவம் இன்னொருத்தருக்கு வராது. அதனாலதான் சில பெரியவங்க சொல்ற போது அனுபவத்தை பத்தி எல்லாம் சொல்ற போது ஒருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா அது எல்லாருக்கும் ஒரே அனுபவமா தான் இருக்கு. நான் இருக்கிறேன் என்பது அது நித்திய அனுபவ சித்தம். அதை அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நூதனமான அனுபவங்கள் எதுவும் வந்தால் அது தியானத்துக்கு இடைஞ்சலே தவிர அது தியானத்தினுடைய வளர்ச்சியை குறிக்கிறது என்று சொல்லக்கூடாது. ஆகையினால நமக்கு வேண்டியது ஞான நிஷ்டதான். அதனாலதான் அவர் சொல்றார் ஸ்தாம்னே நிதித்தியாசனம். அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்தாம்னே, ஸ்தாம்னேன்னு அர்த்தம் ஞானத்தில் நிலைச்சிருக்கிறதுக்காக எந்த ஒரு விற்த்திய திரும்ப திரும்ப நினைச்சோமான அந்த விற்பி திருடமாகுமோ. ஆகையினால விற்த்தியை திருடப்படுத்துறது தான் நிதித்தியாசனத்துல வேலையே தவிர புது புது அனுபவங்களுக்காகவோ ஞானத்துக்காகவோ முக்திக்காகவோ ஆத்ம தரிசனம் எல்லாம் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன தரிசனம்? ஆத்மாதான் எல்லாத்தையும் தரிசிக்கிறது. ஆத்மாவை எப்படி தரிசிக்க முடியும்? ஆத்மாதான் அனைத்தையும் தரிசிக்கிறது. அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்லுகிறார்கள்னா, சுவாமிஜி நான் எப்படி இந்த உடம்ப ஃபீல் பண்றேனோ உணர்றேனோ அது மாதிரி ஆத்மாவை உணரணும் சுவாமிஜி அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், நீ உடலை உணர்றதே ஆத்மாவினால்தான். ஆத்மா இல்லைன்னா நீ உடம்பையே உணர முடியாது. ஆக நீ முதல்ல உன்னை உணர்ந்துதான் உடலை உணர்றையே தவிர உன்னை உணராம உடலை உணர முடியாது. ஆக அது மாத்திரம் இல்ல, உடல் இல்லாம உன்னை உணர முடியாது. தனியா உடல் இல்லாமல் உன்னை நீ உணர முடியாது. உன்னை உணர்ற மாதிரி உணரணும்னு நினைச்சியானா அதுக்கே உடம்பு வேணும். ஆகையினால ஞாபகம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். உணர்வை உணர்வதற்கு உடலும் மனமும் தேவை. உணர்வாக இருப்பதற்கு உடலும் மனமும் தேவையில்லை. புரியுதோ? ஆகையினால நிறைய கஷ்டப்பட்டு நான் இப்ப எப்படி இந்த நான் இருக்கேன், ஐ எம் பாடின்னு சோ மச்சா கான்பிடண்டா இருக்கு. அதே மாதிரி நான் ஆத்மா, நித்திய சுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஆத்மா அப்படின்னு என்ன நான் எப்படி ஃபீல் பண்ண முடியும்? அப்படின்னா அதை ஃபீல் பண்றதுனால இதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு. எதை? ஆத்மாவை ஃபீல் பண்ணணும்னு சொன்னா, உணரணும்னு சொன்னா அது அனுபவிக்கப்படும் பொருளாயிடும். அனுபவிக்கப்படும் பொருளாச்சுன்னு சொன்னா அனுபவிக்கிறவன் யாருன்னு பழையபடியும் கேள்வி வரும். அனுபவிப்பவனே எப்படி அனுபவிக்க முடியும்? ஒரு நாள் அனுபவிக்க முடியாது. ஆகையினால ஆத்மானுபவம்ங்கிற வார்த்தையே தகராறுல இருக்கு. ஆத்மானுபவம் ஆன்மானுபவம் பெற்றவர் அப்படின்லாம் சொல்லிடுறோம். ஆன்மானுபவம் பெற்றவர் அல்ல, அனுபவமாக இருக்கின்ற எல்லோருக்கும் யாண்டும் அனுபவமாக இருக்கின்ற ஆன்மாவை புரிந்து கொண்டவர். அவ்வளவுதான். ஆன்மாவை புரிந்து கொண்டவர், தெரிந்து கொண்டவர் தான் சொல்லணுமே தவிர வேற வார்த்தையை பயன்படுத்தின வேதாந்தத்துக்கு விரோதமாகும். இதை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. ஜனங்கள், பெரும்பாலான ஜனங்கள் ஆத்மா அனுபவத்தை பெற வேண்டும் என்று இயங்குகிறார்கள், பிரம்மானுபவம் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆத்மானுபவம் பிரம்மானுபவம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சொல்ல போனால் ஆத்மாவையும் பிரம்மத்தையும் அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனுபவிக்கப்படுவது எதுவும் அனாத்மாவில் தான் சேருமே தவிர அனுபவிப்பவனே ஆத்மா, அனுபவிப்பவனை அனுபவிக்க முடியாது. அனுபவிப்பவனை அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவித்தால் அவன் அனுபவிக்கப்படும் பொருளானால் அந்த அனுபவிக்கப்படுகின்ற ஆத்மாவை அனுபவிப்பவன் யார் என்கின்ற கேள்வி எழும். எனவே என்ன புரிகிறது?
ஒரு ஆத்மா அனுபவம் பெறறதுக்காக தியானம் இல்லை. ஆத்மா அனுபவமா, ஆத்மா எப்பொழுதும் அபரோக்ஷ அனுபவமாக இருக்கக்கூடியது. அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றிய விஷயத்தை தான் உபனிஷத் பேசுகிறது. அந்த உபனிஷத் சொல்ற ஞானம் அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம். அதனால சாஸ்திரம் படிக்கிற போதே அபரோக்ஷ ஞானம் தான் வருது. அந்த அபரோக்ஷ ஞானத்தை திருடப்படுத்துறதுக்கு தான் நிதித்தியாசனமே தவிர, அபரோக்ஷ ஞானம் பிரதிபந்தத்தோட கூடி இருந்ததுன்னு சொன்னா அந்த பிரதிபந்த நிவர்த்திக்காக நிதித்தியாசனம் பண்றோம். ஆக பிரதிபந்த சகித அபரோக்ஷ ஞான, அபரோக்ஷ ஞானம் பிரதிபந்தத்தோட கூடியிருக்கு. அதாவது சந்தேகத்தோட கூடி, விபரீத பாவனைங்கிற பிரதிபந்தத்தோட கூடியிருக்கு. விபரீத பாவனைங்கிற பிரதிபந்தத்தை நீக்கிறதுக்கு தான் தியானமே தவிர வேறு எதற்காகவும் தியானம் இல்லை. நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தை ஆழ்ந்து எண்ணுவதுதான் வேதாந்த நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகிறது. உபாசனையில் சகுண பிரம்ம தியானம், நிதித்தியாசனத்தில் நிர்குண பிரம்ம தியானம். சகுண பிரம்மத்தை புறப்பொருளாக நாம் தியானிக்க முடியும், நிர்குண பிரம்மத்தை புறப்பொருளாக தியானிக்க முடியாது. ஏனென்றால் நிர்குண பிரம்மம் வேறு, நான் வேறு அல்ல. நிர்குணம் பிரம்ம, நிர்குணம் ஆத்மா, ஒன் அண்ட் தி சேம். நிர்குணமான பிரம்மனும் நிர்குணமான ஆத்மாவும் ஒன்று. கடாகாச மகாகாசவத். கடாகாச மகாகாசத்தை போல, கடாகாசமும் மகாகாசமும் வேற வேறையா ஒன்னா, ஒன் அண்ட் தி சேம் தெரியும், ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரி பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்றுதான். அப்படி புரிஞ்சுக்கிறதா நிதித்தியாசனம். ஆகையினால நிர்குண பிரம்மத்தை நான் தியானம், அருவ கடவுளை தியானம் பண்றேன்னா அருவ கடவுளை புறப்பொருளாக்க முடியாது. அருவ கடவுள் வேற, நான் வேற கிடையாது. அகமேவ நிர்குணம் பிரம்ம அஸ்மி. சகுணம் பிரம்மன் சொன்னா நான் சகுணம் பிரம்மன் இல்லை, நான் சகுண ஜீவனே தவிர சகுணம் பிரம்மன் நான் இல்லை. ஆனா நிர்குணம் பிரம்மன்னு சொல்ற போது நான் நிர்குணம், அந்த நிர்குணம் பிரம்மன் நான் தான். நிர்குண ஆத்மா நிர்குண பிரம்மன் ஒண்ணுதான். சகுண ஜீவன் சகுண ஈஸ்வரன் ஒன்னல்ல, வேற வேற. ஆக உபாதி பேதம் உபஹித பேதம் அல்ல. உபாதியில தான் வேற்றுமையே தவிர உபஹிதத்துல வேற்றுமை இல்லை. கடமடங்கள் எல்லாம் உபாதி, ஆகாசம் உபஹிதம். உபஹிதம் அது போல ஈஸ்வர ஜீவன் எல்லாம் உபாதி, சைத்தன்யம் உபஹிதம். நீங்க தத்துவபோதம் எல்லாம் கேட்டிருக்கீங்க, அதனாலதான் அப்படி சொல்றேன், இந்த வார்த்தையெல்லாம் புரியும்னு சொல்லி. உபாதி பேதா அது உபஹித பேதா. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற வேற்றுமை உபாதி வேற்றுமை, உண்மையில் ஒற்றுமை உபஹிதத்துல ரெண்டும் உண்டு. ஆக உபாதி உபஹிதம், உபஹித திருஷ்டியா அபேதா, உபாதி திருஷ்டியா பேதா. உபாதி திருஷ்டியில தான் பேதமே தவிர உபஹித திருஷ்டியில பேதம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் பண்றதெல்லாம் என்ன? நோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ், எதுவும் கிடையாது. ஞான நிஷ்டை, ஞான நிஷ்டை அடைகிறது தான் இதனுடைய லட்சியமே தவிர வேற ஒரு லட்சியமும் கிடையாது. அவ்வளவுதான். அஜ்ஞானியும் ஆத்மஸ்வரூபந்தான், ஞானியும் ஆத்மஸ்வரூபந்தான். ஆனா ஞானிக்கு நான் ஆத்மஸ்வரூபம்ங்கிற ஞானம் இருக்கு, அஜ்ஞானிக்கு நான் ஆத்மஸ்வரூபம், இந்த தேக வத்திரிக்தமான பிரம்மாத்மஸ்வரூபம்ங்கிற ஞானம் அஜ்ஞானிக்கு இல்லை. அஜ்ஞானிக்கு தெரியலேன்னு சொன்னாலும் அஜ்ஞானி தேக வத்திரிக்தமான பிரம்மாத்மஸ்வரூபந்தான். ஞானியும் தேக வத்திரிக்தமான பிரம்மாத்மஸ்வரூபந்தான். ஆனா ஞானி அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அஜ்ஞானி அதை புரிஞ்சுக்கல. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அஜ்ஞானியும் பிரம்மந்தான், ஞானியும் பிரம்மந்தான். ஆனா ஞானிக்கு நான் பிரம்மன்னு தெரியும், அஜ்ஞானிக்கு நான் பிரம்மம்னு தெரியாது. அவ்வளவுதான் வித்தியாசம்.
அதனால நிதித்தியாசனம் பண்ணி எப்படி கிரமசா அபியஸ்ய முறையா பண்ணணும்னு சொல்றார். இந்த முறையா விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதனால என்ன சமாதி நிலைய, சமாதி நிலையன்னு அர்த்தம் சமாதியின் இருப்பிடமாக. சமாதியின் இருப்பிடம்னா இந்த இடத்துல சமாதி நிலையான்னு சொன்னா ஸ்தித பிரஜ்ஞான்னு அர்த்தம். சமாதி நிலையான்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த முத்திரையை வச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. இப்படி இந்த சின் முத்திரையை வச்சுன்னு ஒரு மூலையில இப்படியே உட்கார்ந்துக்கிட்டு சமாதி நிலையான்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல சமாதி நிலையான்னு சொன்னா சமாதியின் இருப்பிடமாக அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கான். அவனுக்கு என்ன விவகாரம் பண்ணினாலும் அவன் ஜாக்கிரதையா இருக்கான். என்ன ஜாக்கிரதையா இருக்கான்? நான் பிரம்மன் தான், இந்த விவகாரம் எல்லாம் சரீரத்துக்கு தான். பகவத்கீதை 5வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தையும் 9வது ஸ்லோகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கவும். 7, 8 நினைக்கிறேன். பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அப்படிங்கிற ஸ்லோகம். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித்து அந்த சொல்லியிருக்கு இல்லையா, அங்க சொல்லி இருக்கிற தத்துவவித்தும் இங்க சொல்லியிருக்கிற சமாதி நிலையான்னு ஒண்ணு. நல்ல சமாதியோட இருந்துட்டு துருவாம் சாந்திம் பிராப்னோது, நிலைத்த அமைதியை பெறட்டும். துருவாம் சாந்தின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? நிலைத்த அமைதி, சாந்தின்னு அர்த்தம். பிராப்னோத்துன்னா என்ன அர்த்தம்? அடையட்டும்னு அர்த்தம். என்னன்னா இந்த போராட்டம் ஓஞ்சி போச்சு. நிம்மதியை தேடணும். எங்க போனா நிம்மதி கிடைக்கும், அங்க கிடைக்குமா இங்க கிடைக்குமான்னு இந்த நிம்மதியை தேடணுங்கிற அந்த எண்ணமே நீக்கிடுச்சு சாஸ்திரம். நீ ஆனந்த ஸ்வரூபம், நீ ஆனந்தத்தை அடையறதுக்காக ஒரு பிரயத்தனமும் பண்ண வேண்டான்னு சொன்னதுனால, அந்த எண்ணம் மனசுல உறுதியானதுனால அமைதியை தேடுறத விட்டதே அமைதிதான். அமைதியை அடைய வேண்டும்ங்கிற எண்ணத்தை விட்டதே அமைதிதான். ஆனா அமைதியை தன்னை சும்மா விட்டுடல. அமைதியின் ஸ்வரூபம் என்னங்கிறத புரிஞ்சுன்னு விட்டுருக்கான். சும்மா விட்டுடலான்னு விடல, அதை விட முடியாது. அமைதினா என்னன்னு தெரியாம நான் அமைதியை தேடுறேங்கிற எண்ணத்தையே விட்டுடுறேன்னு சொல்ல முடியாது. நானே அமைதியின் ஸ்வரூபம், சாந்த ஸ்வரூபம், அகம் சாந்தஹா அகம் துருவ சாந்தஹா அப்படிங்கிற அந்த ஞானமே அவனுக்கு மனசுல இருக்கிற துக்கத்தை எல்லாம் நீக்கிறது. நிலைத்த சாந்தியை பிராப்னோத்துனா அடையட்டும், அந்த மனசுல இருக்கிற போராட்டம் எல்லாம் ஓயட்டும். இந்த தேடுகின்ற போராட்டம், அதாவது முக்தி அடைய வேண்டும் என்கின்ற போராட்டத்தை இது முடித்து வைக்கிறது. என்ன தியானமே? என்ன தியானம்னா, எனக்கு பந்தமே ஒரு தோற்றம் என்று சொல்லும் பொழுது முக்தியை மெய் என்று எப்படி சொல்ல முடியும்? பந்தமும் ஒரு தோற்றமே, முக்தியும் ஒரு தோற்றமே. உண்மையில் நான் பந்தப்படவும் இல்லை, நான் முக்தி அடைய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நான் மோட்சத்தை அடைய வேண்டியதில்லை, ஏனென்றால் நான் பந்தப்படவே இல்லை. பந்தப்பட்டால் தானே பந்தத்திலிருந்து மோட்சம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்டாகும். பந்தத்தையே நீக்கிவிட்ட பிறகு மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்கே வரப்போகிறது? ஆகையினால காரண நாசே காரிய நாசகான்னு சொன்ன மாதிரி ஹேத்து நாச, ஹேத்துவே இல்லையே. பந்தம் இருந்தா தானே முக்திக்கு முயற்சி பண்ணணும். சாஸ்திரமும் பந்தமே ஒரு தோற்றம்னு சொன்ன உடனே பந்தத்திலிருந்து விடுபடணுங்கிற எண்ணமும் தோற்றம் தானே. அப்படி அது உயர்ந்த தியானம். இந்த தியானம் பண்ணின உடனே என்ன ஆகுதுன்னா பரம சாந்தி, துருவாம் சாந்தி. இந்த சாந்தியை அவன் ஃபீல் பண்றான். இந்த ஞானத்தினால வர்ற சாந்தி. ஞானம் என்ன சொல்றது? ஒன்னும் தேடா, சும்மா இரு, நீதான் அப்படின்னு சொன்னதுனாலயே அவனுக்கு மனசுல ரொம்ப சாந்தி. இது புரிஞ்சதுனாலதான் சாந்தி வருது, புரியலன்னா சாந்தி வராது. அதனால இந்த புரிஞ்சதுனால மனசுல ஒரு திருப்தி இருக்கு, சாந்தி இருக்கு. பிராப்னோத்துங்கிறார், அடையட்டும்ங்கிறார், இதெல்லாம் பண்ணணுங்கிறார். இதெல்லாம் சட்டம். நீ முதல்ல சிரவணம் பண்ணு, அப்புறம் மனனம் பண்ணு, அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணு, அப்புறம் ஸ்தித பிரஜனா இரு. ஸ்தித பிரஜனா இருந்து நிலச்ச சாந்தியை அடைவாயாக. பிராப்னோது, இதெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்ற. இதெல்லாம் இதுல சொல்லியிருக்கு. பிருகதாரண்யகோபனிஷத்துல யாஜ்ஞவல்க்ய மகர்ஷி மைத்ரேயிக்கு, தன்னுடைய மனைவியான மைத்ரேயிக்கு உபதேசம் பண்றார். எப்படி சொல்லுகிறார்னா, அரே ஏ அடியே அப்படிங்கிறார். அரே
ஆத்மாவா திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. ஏ பெண்ணே, ஆத்மாவானது, ஆத்மாவை நீ காண வேண்டும். ஆத்மாவை நீ காண வேண்டும் என்றால் அதற்கு ஸ்ரவணமரண நிதித்தியாசனம் பண்ண வேண்டும். திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. தவ்ய பிரத்யம் போட்டாலே டூன்னு அர்த்தம், செய்யணும்னு அர்த்தம். நீ அதை பண்ணணும்னு அர்த்தம். ஸ்ரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். இந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தின் வாயிலாக நீ அந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. பிருஹதாரண்யகோபனிஷத்து. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த ஆசிரியர் எழுதுறார். ஏன்னா எல்லா உபனிஷத்துக்களையும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கார் அவர். அந்த உபனிஷத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். துருவாம் சாந்தியும் பிராப்னோது அப்படின்னு சொல்லி சொல்றார். இதோட இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஓவர். ஆக்சுவலா டெக்ஸ்ட் ஓவர்னு சொல்லணும். ஆஸ்திக்யம், கர்மாச்சார யுதா, நிராஷா, நிராஷா, அப்புறம் கர்மயோகா, உபாசனா, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஓவர். சாதனைகள், ஆன்மீக வாழ்க்கையில செய்ய வேண்டிய சாதனைகள் ஓவர். கிருத கிருத்தியதா வந்தாச்சு. தன்னுடைய முன்னேற்றத்துக்காக செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அடைய வேண்டிய குறிக்கோளை அடைந்து விட்ட நிறைவு உள்ளத்திலே தோன்றுவதால் அதுக்கு முன்ன ஏதாவது ஒண்ணு அடையணும்னா தானே செய்யணும். அதனால சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற கர்மங்களை ஒழுங்கா பண்ணியாச்சு. செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டா என்ன மனசுல தோணும்? செய்யறதுக்கு இனிமே ஒண்ணும் இல்லை. உலக வாழ்க்கையிலேயாவது செய்யறதுக்கு இனிமே ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆன்மீக வாழ்க்கையில செய்ய வேண்டிய சாதனைகளை செய்து முடித்து விட்டால் இனிமே செய்யறதுக்கு என்ன இருக்கு? கைவல்ய நவநீதம் சொல்லுகிறது, செய்யும் செய்கை செய்து முடித்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கு கைவல்ய நவநீதம். அதனால இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல கிருத கிருத்தியதான்னு பேர். செய்ய வேண்டியதை செய்து விட்டான், நிறைவு. நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ ஒரு குடும்பஸ்தன் என்ன சொல்றான்? நான் குழந்தைகளை படிக்க வைக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றான். எல்லாம் முடிஞ்ச உடனே சொல்றான், என்னுடைய பொறுப்புகளை நான் நிறைவேற்றி விட்டேன், என் கடமைகளை நான் செய்து விட்டேன்னு ஓரளவுக்கு திருப்தி அடைகிறான். ஆனா ஆன்மீக வாழ்க்கையில ஒருத்தன் எப்ப திருப்தி அடைகிறான்னா, அந்த மோட்சம்னா என்னங்கிறத நன்றாக புரிந்து கொண்டு அதை நன்றாக மனசுல ஸ்திரமான உடனே அவனுக்கும் இதே மாதிரி நான் செய்ய வேண்டிய ஆன்மீக சாதனைகளை செய்து முடித்து விட்டேன், அடைய வேண்டிய குறிக்கோளை அடைந்து விட்ட நிறைவிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிருதார்த்ததா, கிருத கிருத்தியதா ஆர் கிருதார்த்ததா, சாட்டிஸ்பாக்சன், திருப்தி. ஜாப் சாட்டிஸ்பாக்சன் சொல்ற மாதிரி அது ஜாப் பண்ற மாதிரி இருக்கிற சாட்டிஸ்பாக்சன். இது அப்படி இல்லை, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, முடிஞ்சது, ரொம்ப பரம திருப்தி. ஆனா இந்த அடுத்த ஸ்லோகத்துல இவர் என்ன பண்றார்? கொஞ்சம் யோக சாஸ்திரத்தை இணைக்கிறார். இந்த யோக சாஸ்திரத்தை இணைக்கிறதுங்கிற ஒரு விஷயம் வித்யாரண்ய சுவாமிகளுக்கு முன்னால் இருந்தே தொடங்கிடுச்சு. பிரம்மசூத்திரத்துல ஆதிசங்கரர் யோக சாஸ்திரத்தை கண்டனம் பண்ணி இருக்கிறார். யோக சாஸ்திரம் ஆத்மா பல என்று சொல்லுகிறது. யோக சாஸ்திரம் இந்த உலகம் சத்தியம் என்று சொல்லுகிறது. யோக சாஸ்திரம் ஈஸ்வரன் தனியா, ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேறு என்று தான் சொல்லுகிறது. இப்படி பல கருத்துக்கள் முரண்படுகின்ற காரணத்தால் ஆதிசங்கரர் பதஞ்சலி மகரிஷி எழுதியிருக்கிற யோக சாஸ்திரத்தை மோட்சத்துக்கு காரணமாக முடியாது என்று பிரம்மசூத்திரத்திலே நன்றாகவே நிராகரணம் பண்ணி இருக்கிறார். ஆனால் யோக சாஸ்திரமானது மனதை பண்படுத்துகின்ற வழிகளுள் மிகச்சிறந்த ஒன்று என்பதை யாரும் மறுக்க முடியாது. யோக சாஸ்திரத்துக்கு சில ஆதாரங்கள் வேதங்களில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். யஜுர்வேதத்துல 4ஆம் காண்டத்துல ஒரு மந்திரம் இருக்கு. சாதாரணமா இந்த மந்திரங்கள்லாம் வச்சுட்டு சொல்றது ரொம்ப சிரமம். அந்த மந்திரம் யுஞ்சதே மன உதயுஞ்சதே தியோ விப்ரா விப்ரஸ்ய பிருஹதோ விபஷ்சிதா. பியூட்டிஃபுல் மந்திரம்.
யுஞ்சதே மன உதயுஞ்சதே தியஹ விப்ரா விப்ரஸ்ய பிருஹதோ விபஷ்சிதா. ரொம்ப அழகா வேத மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. யோக சாஸ்திரத்தை மோட்சம் கொடுக்காதுன்னு சொல்றோமே தவிர, ஆனா யோக சாஸ்திரத்தை மாதிரி மனசை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சாஸ்திரம் சொல்ல முடியாது. ஆனா யோக சாஸ்திரம் இல்லாமலும் மனசை சுத்தம் பண்ண முடியும். யோக சாஸ்திரத்தை ஒருத்தன் பதஞ்சலியோட யோக சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணாமே இருந்தா கூட மோட்சத்துக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனா நிறைய பேர் பிராக்டிக்கலா நிறைய ப்ராப்ளத்தை பார்க்கறாங்க. என்னதான் சாஸ்திரம் படித்தாலும், என்னதான் நன்றாக விளங்கி கொண்டாலும், அந்த மனசுல மனசு சில சமயம் படாத பாடு படுத்தத்தான் செய்கிறது. அப்போ அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது, ஏதாவது ஒரு தியானம் பண்ணி அந்த ரிலேட்டிவா இருக்கிற டிஸ்டர்பன்ஸை நீக்கணும் தான் முயற்சி பண்றாங்க. விஷயம் புரிஞ்சிருக்கு. அதாவது அப்சல்யூட் சாந்தி அடைய முடியாதுங்கிற ஞானம் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட மனசுல இந்த வாசனைகள் குறையறதே இல்லை. அப்படி வாசனைகள் குறையாதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு சாதனைய சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுதான் சமாதி அபியாசம். ஆக்சுவலா இது இப்ப இவர் சொல்ற இந்த 8வது ஸ்லோகம் ஸ்ருங்கேரி பரம்பரையில இருக்கிறதுனால இவர் அப்படியே லைட்டா அதை கொண்டு வந்திருக்காரு. ஸ்ருங்கேரியில என்ன காரணமோ தெரியாது, யோக சாஸ்திரத்தை இணைச்சிருக்காங்க. வித்யாரண்யரே பஞ்சதசியில கொண்டு வந்துட்டார். ஆகையினால இது அகாடமிக் விஷயம். இது அகாடமிக் மேட்டர் விஷயம். நம்ம சாஸ்திரத்தை பத்தின விஷயம். ஆனா நிறைய பேர் நேர பிரத்யட்சமா பாக்குறாங்க. நான் நிறைய நிதித்தியாசனம் பண்ணினேன், நிதித்தியாசனம் பண்ணி எனக்கு இன்னும் சரியாகலை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை நிதித்தியாசனம் சரியா பண்ணினா ஞான நிஷ்டை வருமே தவிர அது ஒன்றும் வரலேன்னு சொல்றதுல நியாயமே. பண்ணலை, சரியா பண்ணேன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அதனால நம்ம இப்ப இங்க என்ன சொல்றோம்னா, இந்த அடுத்த ஸ்லோகம் அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன், அப்புறம் அர்த்தம் சொல்றேன். இந்த ஸ்லோகம் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். நாம இந்த கருத்துக்களை எல்லாம் பூரணமா ஏத்துக்கிறது இல்லை, ஆனா மறுக்கிறது இல்லை. ஆனா இது ஆப்ஷன். இது கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. கர்மயோகம் பண்ணித்தான் ஆகணும், உபாசனை பண்ணித்தான் ஆகணும், சிரவணம் பண்ணித்தான் ஆகணும், நிதித்தியாசனம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணித்தான் ஆகணும். ஆனா இப்ப இவர் சொல்ற சாதனை ஆப்ஷன். ஆப்ஷன்னா என்ன அர்த்தம்? நீ விரும்பினா பண்ணலாம், விரும்பாட்ட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த அடுத்த ஸ்லோகம் சொல்றது பார்க்கலாம். பிரம்மஜ்ஞோபி சவாசனாக்ஷய மனோ மனஹ நாசௌ விதாய க்ரமாத் ஸ்வாத்மா ராம பரோ நிஷம் சுககனஹ முக்தஸ்ஸ ஜீவன்னபி பிராரப்தே க்ஷபிதே ச தேஹ விலயே முக்திம் விதேஹாங்கதஹ சச்சித் சௌக்யமயே ஹ்யுபாதிரஹிதே மஜ்ஜத்வபாரே பரே. பிரம்மஜ்ஞோபி, பிரம்மஞான நிஷ்டை உடையவனாக இருந்தாலும், பிரம்மஜ்ஞோபி, பிரம்மஜ்ஞோபினா பிரம்ம ஜானாதி இது பிரம்மஜ்ஞா. பிரம்மத்தை தெரிந்திருக்கிறவனுக்கு பிரம்மஜ்ஞன்னு பேர். பிரம்மஜ்ஞோபி நிர்குண பிரம்மஜ்ஞோபின்னு அர்த்தம். நிர்குண பிரம்மத்தை தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட அப்படின்னா என்ன, சஹா அந்த மனிதன் வாசனாக்ஷய மனோநாசௌ கிரமாத் விதாய. வாசனாக்ஷயம் என்கின்ற சாதனையையும் மனோநாசம் என்கிற சாதனையையும் முறையாக பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார். வாசனாக்ஷயம்னா என்ன அர்த்தம்?
நம்மிடத்துல ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கு, வாசனைகள்னு சொல்லப்படுகிறது. அது எத்தனையோ பிறவிகள்ல நம்ம உள்ளத்துல பதிஞ்சிருக்கு. அதுதான் சில சமயம் விவகாரம் பண்ணும்போது வருது. அந்த வாசனைகளை க்ஷயம் பண்ணணுங்கிறார், அழிக்கணுங்கிறார். அதுக்கு வேதாந்தத்துல யோக சாஸ்திரத்துல அவங்க விற்த்திகளை எல்லாம் 5ஆ பிரிச்சு அந்த விற்த்திகளை எல்லாம் அடக்கிறதுக்கு உபாயம் சொல்றாங்க. விற்த்திகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு உபாயம் சொல்றாங்க. அதனால வாசனா க்ஷயா, ஆக யோக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு இந்த வாசனைகளை எல்லாம் ஒழிக்கிறது, அழிக்கிறது. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? வாசனைகள்லாம் போன பிறகு மனசு இருக்கும், அதுல நல்ல எண்ணங்கள் எல்லாம் கூட இருக்கலாம். ஆனா மனசையும் அழிக்கணும், மனசையும் அழிக்கணும். அத முறையா பண்ணணுமா. முதல்ல வாசனைகளை எல்லாம் நீக்கணுமா. வாசனைகளை அழிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல தீய வாசனைகளை அழிக்கிறது. தீய வாசனைகளை அழிச்சு என்ன பண்றது? நல்ல வாசனைகள்ல இருக்கும். நல்ல வாசனையோட கூடிய மனசையும் அழிக்கணும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஆனா வேதாந்தத்துல என்ன சொல்றோம்னா, மனசையே பொய்ன்னு சொன்னதுக்கு பிறகு மனசை அழிக்கணும்னு ஏன் முயற்சி பண்ணணும்னு கேட்கிறோம். மனசே பொய்ன்னு சொல்லியாச்சு, மனசே பொய்ன்னு சொன்னதுக்கு பிறகு மனசை அழிக்கணும்னு ஏன் முயற்சிக்கணும்னு கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, மனசை அழிக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. இந்த மனோநாசம்ங்கிற வார்த்தைக்கு உண்மையிலேயே மீனிங் கிடையாது. ஏன்னு சொல்றேன். மனோநாசம்ங்கிறது ஞானிக்கு ஏற்படும்னு சொன்னா, ஞானி பிராரப்த கர்ம பலனை அனுபவிப்பான் என்கின்ற கருத்துக்கு விரோதம் வரும். ஞானிக்கு மனசு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னா, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, ஞானத்தை பெற்றாலும் வினைப்பயன்களை எல்லாரும் அனுபவிச்சுத்தான் ஆகணும்னு சொல்லியிருக்கு. வினைப்பயன்களை அனுபவிக்கணும்னா அதுக்கு மனசு வேணும். மனசு இல்லாம வினைப்பயன்களை அனுபவிக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, ஞானிக்கு ஞானம் உறுதியான உடனே மனசு அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா எந்த சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? சொல்லிக் கொடுக்கணும்னா மனசு வேணுமா வேண்டாமா? குரு சிஷ்ய சம்பிரதாயமே இல்லாம போயிடும். பிராரப்த கர்மத்தை அனுபவிக்க முடியாது, நம்பர் 1. குரு சிஷ்ய சம்பிரதாயம் இருக்காது, நம்பர் 2. நம்பர் 3, ஜீவன் முக்திங்கிறதே பாசிபிள் இல்லை. ஜீவன் முக்திங்கிறதே கிடையாம போயிடும். ஆகையினால மனோநாசம்ங்கிறதுக்கு என்ன, கௌடபாதர் கூட சொல்றாரு, அமனீபாவஹா ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். அமனீபாவஹா, மனமற்ற நிலை அப்படின்னு சொல்றாங்க. அது தினமும் நமக்கு தூக்கத்திலே இருக்கு. நமக்கு மனசு இல்லைன்னா தூக்கம், மனசு வேண்டாம்னா தூங்கினாலே போறோம். ஆனா மனம் முழுக்க இல்லாம போகணும்னு நாம முயற்சி நினைக்கிறது சரி வராது. நாம துன்பத்தை எதிர்கொள்ளணும் தான் விரும்புறோம், மனசை அழிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதனால மனோநாசத்துக்கு வேதாந்தத்துல என்ன அர்த்தம் தெரியுமா? தீய எண்ணங்களை மனதில் அழிக்கிறது தான் மனோநாசம்னு சொல்லுவோம். ராகத்வேஷத்தை நீக்கிறது தான் மனோநாசம்னு சொல்லுவோம். இது மேலெழுந்த வாரியாக சொல்லப்படுகின்ற மனோநாசத்தை விளக்கம். மேலெழுந்த வாரியாக சொல்லப்படுகின்ற மனோநாச சப்தத்திற்கு விளக்கம், ஆழமான விளக்கம் என்னவென்றால், மனதை பொய்யென்று தெரிந்து கொள்ளுவதே மனோநாசமாகும். மனதை பொய்யென்று தெரிந்து கொள்ளுவதே மனோநாசமாகும். இப்படி போடலாம், சம்ஸ்கிருதத்துல போட்டா இப்படி போடலாம். ராகத்வேஷ நாசஹா ஏவ மனோநாசஹா, நம்பர் 1. அஜ்ஞான நாசஹா ஏவ மனோநாசஹா, அஜ்ஞான நாசம்தான் மனோநாசம். 3வது, மனசஹா மித்யாத்வ நிச்சயஹா மனோநாசஹா, மனதினுடைய மித்யா தன்மையை புரிந்து கொள்ளுவதுதான் மனோநாசம். ராகத்வேஷ நாசஹா, அஜ்ஞான நாசஹா, மித்யாத்வ நிச்சய. இன்னும் சொல்ல போனா, மனது நம்முடைய படைப்பன்று,
இறைவனுடைய படைப்பு. இறைவனுடைய படைப்பை யாரும் அழிக்க முடியாது. இறைவனுடைய படைப்பை யாரும் அழிக்க முடியாது. அந்த படைப்புல நாம வச்சிருக்கிற அபிமானத்தை தான் நீக்க முடியுமே தவிர படைப்பையே நீக்க முடியாது. ஈஸ்வர சிருஷ்டி மனசு. அந்த மனசு நான் நினைக்கிறதான் ஏன் சிருஷ்டி. ஆகையினால மனோநாசம் நாட் பாசிபிள். அதான். அப்புறம் இன்னொன்னு நிறைய இருக்குதுல. இன்னொரு நியாயம் சொல்றேன். அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறதுன்னு ஒரு நியாயம் சொல்றாங்க, ஒரு கோட்பாடு. அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கு. இப்போ அண்டம் உலகம் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு நல்லாவா இருக்க போறது? பரிபூர்ணமா இருக்க போறது. நாம தூங்கினாலும் உலகம் இருந்துதானே இருக்கு, இருந்துதான் இருக்கு. அதே மாதிரி நாம தூங்குற போதும் மனசு ஒடுங்கி இருக்கு. மனசு லயமாகுமே தவிர மனசு நாசமாக. ஆகையினால இந்த பிரளய காலத்துல கூட இந்த ஜகத்து ஒடுங்கித்தான் இருக்குமே தவிர பிரளய காலத்துல உலகம் கூட நாசமாக. பிரளய காலத்துல மகா பிரளய சிருஷ்டியில பிரளயம், இந்த பிரபஞ்சத்துல பிரளயம் வரும்போது இந்த பிரளயம்னாலே அர்த்தம் நன்றாக ஒடுங்கிறதுன்னு தான் அர்த்தம், நாசமே கிடையாது. ஆக பிரபஞ்சத்துக்கும் நாசம் இல்லை, இந்த மனசுக்கும் நாசம் இல்லை. ஆனால் மனசையும் பிரபஞ்சத்தையும் மித்யா என்று புரிந்து கொள்ளலாம். ஆகையினால மித்யான்னு புரிஞ்சுக்கிறத தவிர வேற வழி இல்லை. இப்ப மித்யான்னா என்ன அர்த்தம்னு கேள்வி வரும். மித்யா சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? எது அனுபவத்திற்கு உண்மையாகவும் அறிவுக்கு பொய்யாகவும் விளங்குமோ அது மித்யா பொருள். அனுபவே சத்தியம், ஞானே அசத்தியம். அனுபவத்துக்கு சத்தியமாகவும் அறிவுக்கு அசத்தியமாகவும் எந்த ஒரு பொருள் இருக்குமோ அந்த பொருள் மித்யா சப்தத்தால் விவகரிக்கப்படும். மித்யா சப்தத்தினால் அது அழைப்போம். அதனால்தான் பிரம்ம சத்தியம் ஜெகத்து அசத்தியம்னு சொல்லலை, பிரம்ம சத்தியம் ஜெகத்து மித்யான்னு சொன்னோம். மித்யா சப்தத்துக்கும் அசத்திய சப்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மித்யாங்கிற வஸ்து, மித்யா வஸ்து எப்படி இருக்கணும்? மித்யாவுக்கு லட்சணம் என்ன? எத் வித்யா நாஷ்யம் தன் மித்யான்னு பிரஷ்னோத்தரி மாளிகால சங்கராச்சாரிய சொல்லிருக்காரு. கிம் மித்யா அப்படின்னு ஒரு கேள்வி. மித்யா என்றால் என்ன? அதுக்கு பதில் என்னன்னா எத் வித்யா நாஷ்யம் தன் மித்யா. எது அறிவினால் அழிக்கப்படுமோ அது மித்யா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் மித்யான்னா பொய்ன்னு நினைச்சுக்கிறாங்க. பொய் இல்லை. எது அனுபவத்துக்கு மெய்யாகவும் அறிவுக்கு பொய்யாகவும் இருக்குமோ அப்படிப்பட்ட பொருள் தான் மித்யாவே தவிர முழுக்க முழுக்க பொய்ன்னு சொல்ல முடியாது. அதனால முழுக்க முழுக்க பொய்னா அது துச்சம். சம்ஸ்கிருதத்துல துச்சம்னு பேர். அதாவது முயல் கொம்பு ஒண்ணு கிடையவே கிடையாது. முயல் கொம்புன்னு ஒண்ணு கிடையாது. ஆகாச தாமரை ஒண்ணு இல்லை. அதுதான் அத்தியந்த அசத்து. ஆனா இந்த மனசு இருக்கே அனுபவத்துக்கு உண்மை, அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா பொய். நம்முடைய மனசும் உலகமும் அனுபவத்துல உண்மையா இருக்கு, சாஸ்திரத்தை வச்சுன்னு சிந்திச்சு பார்த்தா அது பொய். சூரிய உதயம் அஸ்தமனம் மித்யா. எப்படின்னா அறிவுனால சொல்றோம். சூரிய உதய அஸ்தமனம் மித்யா. சூரியன் இருக்கிற இடத்துலதான் இருக்கு, பூமி சுத்துறதுங்கிறதா சத்தியம். ஆனா அனுபவத்துக்கு உதயாஸ்தமனம் தெரிகிறது, அறிவுக்கு உதயாஸ்தமனம் இல்லை என்று தெரிகிறது. அனுபவத்துக்கு உதயாஸ்தமனமும் அறிவுக்கு உதயாஸ்தமனம் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த உதயாஸ்தமனம் மித்யா என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால மனசு மித்யா, உண்மை கிடையாது. அதுக்காக வேண்டி என்ன பண்றாரு, இந்த வாசனாட்சயம்னு இருக்கே. ஆனா இதை நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணி இந்த சாதனம் வேண்டான்னு சொல்ல முடியும். ஆனா பிராக்டிக்கலா நிறைய பேருக்கு மைண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. என்னதான் படிச்சாலும் கூட பிராக்டிக்கலா நிறைய ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப இருக்கு.
அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதை முயற்சி. அவங்களுக்கு மனசை சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மனசுல சாதனை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கத்தான் இருக்கும். மனசை மித்தியான்னு புரிஞ்சுக்கிட்டா சாதனை பண்ணணுங்கிற எண்ணம் வராது. மனசை உண்மையே நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்னமோ சாதனை பண்ணணும், என்னமோ சாதனை பண்ணணும், அப்பதான் மனசு சரியாகும், மனசு சரியாகும்னா சாகர வரைக்கும் பண்ணாலும் சரி வராது. அது குறையுமே தவிர மனசு அழியவே அழியாது. அதனால அதுக்கு என்ன பண்றது, வாசனாக்ஷயம். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஒர்க் பண்றதே தப்பா வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை உண்மைன்னு நம்பி 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 அதை சரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அதை பொய்ன்னு நினைச்சுன்னு பேசாம இருக்க வேண்டியதானே. யோக சாஸ்திரக்காரர்களுக்கு மனசு சத்தியம், வேதாந்த சாஸ்திரக்காரர்களுக்கு மனசு மித்யா. அதனாலதான் அதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்றது. ஆனா இவர் வேதாந்த யோகி, இந்த ஆசிரியர் கிரந்த கர்த்தா இருக்காரு, இவர் வேதாந்த யோகியா இருக்கார். ஆனா இது தப்புன்னு நம்ம சொல்ல வேண்டாம், சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை நிறைய இருக்கு. அதனால அதுக்குன்னு சில மெடிடேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பண்ணினா தான் எனக்கு நிதித்தியாசனம் பண்றதுக்கு சரியா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால தாராளமாக அந்த சாதனைகளை பண்ணலாம், தப்பு கிடையாது. அதனால இவர் என்ன சொல்றார், அதெல்லாம் கிரமாத்து விதாய, நான் அகம் பிரம்மாஸ்மின்னு பண்ணணும் தான் நினைக்கிறேன் சுவாமி, ஆனா பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக உட்கார்றேன், எல்லாம் பண்றேன், ஆனா அந்த வாசனைகள் விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாசனைகள் எழும்பும் இடம் மனம், அதை அழிக்கிறதுன்னு சொன்ன. அதனாலதான் கைவல்ய நவநீதம் மனோநாசம் ஸ்வரூபநாசம் என்றும் அரூபநாசம் என்றும் இருவகைப்படும் பிரிச்சது. ஸ்வரூபநாசம் அரூபநாசம். ஸ்வரூபநாசம் எதனால உண்டாகும், ஞானத்தினால உண்டாகும். அரூபநாசம் எதனால உண்டாகும், விதேக முக்தியில உண்டாகும். செத்து போனாதான் போகும்ட்டார். ஞானி செத்து போனாதான் மனசு அரூபநாசமாகும். அதனால கைவல்ய நவநீதம் நமக்கு ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்தை தெளிவா சொல்றது. மனோநாசம் இருவகைத்து, சொரூபநாசம் என்றும் அரூபநாசம் என்றும் இருவகையாம். சொரூபநாசம் ஞானத்தால் உண்டாகும், அரூபநாசம் மரணத்தின் போது உண்டாகும். அஜ்ஞானிக்கு அரூபநாசம் வராது, மனோநாசம் பழையபடி பரமா. இவனுக்கு ஞானிக்கு அது போயிடும் அப்படின்னு கைவல்ய நவநீதமும் பிரிச்சு சொல்லியிருக்கு. இனிமேல் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வேற ஏதாவது கான்டெக்ட்ல இதை டிஸ்கஸ் பண்ணலாம், விசாரம் பண்ணலாம். அதான் மனோநாசம்ங்கிறது வேதாந்த சாஸ்திரத்துல அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த மனசு பெரிய பாரமா இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு இந்த நிதித்தியாசனம் ஒன்னே போரும். ஆனாலும் பர்டிகுலரா அந்த வாசனையை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பண்ண வேண்டியிருக்கு. அதை ஒருத்தருடைய மனசனுடைய பிரச்சனை. அதுக்காக சில சாஸ்திரங்கள் இந்த யோக சாஸ்திரத்தை சரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிருக்கு. அதனால அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, அனிஷம் ஸ்வாத்மா ராம பரஹாசன், அதை நிறுத்திட்டு அதெல்லாம் நீக்கிட்டு என்ன பண்ணணுமா, ஸ்வாத்மா ராம பரஹ அப்படின்னு என்ன அர்த்தம், ஆத்மா ராமனாலும் ஆனந்தம்னாலும் ஒண்ணுதான். ஸ்வாத்மா ராம பரஹா, ஆத்மானந்தமே உடையெடுத்தவனாக என்ன அர்த்தம், ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கான். அவனுக்கு இந்த ஞானம் ரொம்ப திடமாயிடுது. இல்லை மருந்துக்கு கூட அவனை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை விவகாரங்கள்லாம். அதனால அனிஷம், அனிஷம்னா என்ன அர்த்தம், அகர்நிஷம் இரவும் பகலும் அர்த்தம். இரவும் பகலும் ஆத்மானந்தத்தையே உடையவனாக, சுககனஹ, சுககனஹன்னு அர்த்தம் அப்படியே பேரானந்தம், ஒரே ஆனந்தமயம். சுககனஹ ராமஹன்னு அர்த்தம் ரமிக்கிறவன் அர்த்தம். ராமஹன்னா ரமிக்கிறவன், மகிழ்ந்து கொண்டு ஆனந்தமாக, மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக அப்படின்னு அர்த்தம். ராமஹன்னா மகிழ்ச்சி, சுககனஹன ஆனந்தம். சுககனஹன்னு அர்த்தம் குறைவில்லாத ஆனந்தம் அர்த்தம். சுககனஹ சன்னு சுககனஹ ஜீவன்னபி சஹா முக்தஹா, சுககனஹா பவதூன்னு பிரிச்சுக்கணும், ஆனந்தமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னன்னா சஹா ஜீவன்னபி முக்தஹா, அத்தகைய மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் அனைத்திலிருந்தும் விடுபட்டவனே. அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபட்டவனே. அது மாத்திரம் இல்ல,
பிராரப்தே க்ஷபிதே ச தேக விலயே முக்திம் விதேகாங்கதா. தியானமெல்லாம் வாசனாட்சயம் பண்ணிவிட்டான், மனோநாசம் பண்ணிவிட்டான், ஆனந்தமா இருக்கான், ஆனந்தமா இருக்கான். அவன் ஜீவன் முக்தன்னு சொல்லியாச்சு. அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முக்தனேன்னு சொல்லியாச்சு, ஜீவன் முக்தியை சொல்லியாச்சு. அடுத்தபடியா என்ன சொல்லுகிறார்? பிராரப்தம் கழிந்தவுடன் ஜீவன் முக்திக்கு லட்சணம் என்ன தெரியுமோ? ஞானத்தோடு பிராரப்த கர்மத்தை அனுபவிப்பதற்கு பேர் தான் ஜீவன் முக்தி. ஞானத்தோடு பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த உடல்ல இருக்கிற இன்ப துன்பங்கள் அனுபவிக்கிறோம், ஆனா அறிவோடு இருக்கும். அறிவோட இருக்கிறதுனால நாம என்ன பண்ணிருக்கோம்? பிராரப்த கர்மத்திலிருந்து விடுபட்டு இருக்கோம். உடம்பு இருக்கிறதுனால பிராரப்த கர்மம் இருக்கு. எப்படி? மனசும் உடம்பும் இருக்கிறதுனால பிராரப்த கர்மம் இருக்கு. அறிவுல இருக்கிறதுனால அந்த பிராரப்த கர்மத்திலிருந்து விடுபட்டு இருக்கும். ஞானத்தினால முக்தனா இருக்கும், உடம்பு மனசால பத்தனா இருக்கும் சொல்லிடக்கூடாது. பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆக ஞானத்தினால முக்தன், சரீர திருஷ்டியா கர்மத்தை போக்தா, பிராரப்த கர்ம போக்தா, சரீர திருஷ்டியா பிராரப்த கர்ம போக்தா, ஞான திருஷ்டியா முக்தா, ஞான திருஷ்டியா முக்தா. நல்ல விடுபட்டு போக்தாவாக இருந்தாலும் அந்த போக்திருத்துவம் அவனை சிறிதும் பாதிப்பதில்லை. சரி, க்ஷபிதே பிராரப்தே க்ஷபிதே, அது அடுத்த வரி விதேக முக்தியை சொல்லுகிறது. பிராரப்தம் நீங்கியவுடன் பிராரப்தே க்ஷபிதே ச தேக விலயே. பிராரப்தே க்ஷபிதே சதி, சதி சப்தமி சம்ஸ்கிருதம். ஆகையினால பிராரப்தம் நீங்கியவுடன் தேக விலயே முதே விதேகாம் முக்திம் கதா. தேகம் லயமாயிடுது. தேகம் விலயம்னா விசேஷேன லயம், லீயத்தே இதி விலயா, விசேஷேன லீயத்தே இதி விலயா. நன்றாக இந்த உடம்பு ஒடுங்கி போகுது, இந்த ஸ்தூல சரீரமும் பஞ்சபூதங்கள்ல போகிறது. பர்திருஹரியோட வைராக்கிய சதகத்துல கடைசியில சொல்றார், மாதர் மேதினி தாத்த மாருத சகே சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஹே பஞ்சபூதங்களே வாருங்கள், எல்லாம் உங்களுடைய அம்சங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே இது பண்ற. வைராகிய சதகம் லாஸ்ட் ஸ்லோகம், மாதர் மேதினி தாத்த மாருத சகே அப்படின்னு ஆரம்பிக்கும். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். ஹே பஞ்சபூதங்களே என் உடலை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே என் மாதர், பூமியை தாயின்னு சொல்றார். மாதர் மேதினி தாத்த மாருத. தாத்த மாருத்தன்னு சொன்னா காற்று தந்தை, தந்தையாகிய காற்று, தாயாகிய பூமி சொல்லி ரொம்ப நல்லா சொல்வார். ஸ்லோகம் பூர்ணமா ஞாபகத்துல இல்லை, கடைசி ஸ்லோகம் வைராக்கிய சதகம் மாதர் மேதினி தாத்த மாருத சகே தொடங்கும். நல்ல ஸ்லோகம் அது. விதேக முக்தியை அடைந்து விட்டு அவர் என்னன்னா, உபாதி ரஹிதே சச்சித் சௌக்கியமயே அபாரே பரே மஜ்ஜது, முழுகுன்னு. ஏன்னா உபாதி ரஹிதே, உபாதின்னு என்ன? இந்த உடம்பு மனசு தானே உபாதி. உபாதி இல்லாம முதல்ல உபாதியோடு கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபியா இருந்தான், இப்ப உபாதி இல்லாத சச்சிதானந்த ஸ்வரூபியா இருக்கானாம். உபாதியோட கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபியா இருந்தோம் உடம்போட இருக்கும்போது. விதேக முக்தி வந்தவொன்னு என்னாச்சுன்னா உபாதி இல்லாத சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படி சொல்ற. உபாதி ரஹிதே அபாரே பரே சச்சித் சௌக்கியமயே. அப்ப கரை காணாத கடல் அர்த்தம். அபாரே பரே அதாவது எல்லையற்ற கரை காணாத அந்த சச்சிதானந்தத்தில் மூழ்குவாயாக, சச்சிதானந்தத்தில் மூழ்குவாயாக. நான் கடைசியா ஒரு தடவை நல்ல நீட்டா அண்மையும் சொல்ல போறேன், நிறுத்தி ஒவ்வொன்னா சொல்ல போறேன். இப்ப நான் இதை சொல்லி முடிச்சுட போறேன். அபாரே பரே உபாதி ரஹிதே அபாரே பரே சச்சித் சௌக்கியமயே மஜ்ஜது. மஜ்ஜதுன்னா என்ன அர்த்தம்? முழுகட்டும். முழுகட்டும், முழுகட்டும்னா என்ன அர்த்தம்? அதுலயே இருக்கட்டும்னு சொல்லி அதுக்கு அப்படியே முழுகட்டும்னா என்ன? அதெல்லாம் ஒரு வார்த்தை, ஃபிகரேட்டிவ்.
ரியலா முழுகிறதா இருக்கு, எங்க போய் எங்கும் நிறைந்த பிரம்மன்ல போய் முழுகிறேன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோட ஆயிடுறான், அதுவா ஆயிடுறான்னு அர்த்தம். ஆகிவிடுவாய் ஆக அப்படின்னு அர்த்தம். இதோட 8வது ஸ்லோகம் முடிஞ்சது. இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற மனோநாசம், வாசனாட்சய மனோநாசங்கிற விஷயத்துலதான் நம்ம கொஞ்சம் சர்ச்சை பண்ண வேண்டியிருந்தது, விசாரம் பண்ண வேண்டியிருந்தது. நிதித்தியாசனத்தையே இதை கொண்டு வந்துடலாம், ஒன்றும் தனியா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நிதித்தியாசனத்தை 2 விதமா பண்ணலாம். மனச மித்தியான்னு நினைச்சு தியானம் பண்றதும் நிதித்தியாசனத்துல ஒரு அம்சம். என்ன, நான் பூர்ணமாக இருக்கிறேன் நினைச்சு தியானம் பண்றதும் நிதித்தியாசனத்துடைய மற்றொரு அம்சம். ஆகையினால மனம் ஒரு மாயத்தோற்றம் என்று நினைப்பதும் நிதித்தியாசனத்துல சேரும். நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறதும் நிதித்தியாசனத்துல சேரும். ஆனா இந்த வாசனாட்சயம்ங்கிறது என்ன பண்றதுன்னா, அந்த வாசனாட்சயம்ங்கிறது ஏதாவது நம்ம கிட்ட கெட்ட எண்ணம் பலமா இருந்தா அதை நாம தனியா சாதனை பண்ணி அது இதுலயே வந்துடும். இதுல உபாசனையிலேயே அந்த வேல்யூ மெடிடேஷன் சொல்றோமோ இல்லையோ, அந்த குணத்தியானத்திலேயே சத்குண தியானத்திலேயே அது கொண்டு வந்துடலாம். அதனால வாசனாட்சயம்ங்கிறது தனியா அப்படி ஒண்ணு வச்சிருக்காங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அது எல்லாரும் பண்ணித்தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனா பண்ணினா நல்லது. நல்லா தியானம் பண்ணி பண்ணி நல்லா திருடமா வச்சிருந்தா ரொம்ப நல்லது தானே. நமக்கு அதுதானே வேலை, வேற என்ன வேலை? பிறந்திருக்கிறதே மோட்சத்தை அடையிறதுக்கு தான். அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு ஞானம் கிடைச்சு ஞானத்தை இது பண்ணி அதுதானே நம்ம பண்ணணும். வேற ஒன்றும் தப்பு கிடையாது, தாராளமா பண்ணணும். அடுத்தது 9. அதனால எதுக்கு இதை இப்படி சொல்றேன்னா, அதை நாம ரொம்பவும் கண்டனம் பண்ணல, அதே சமயம் நாம அது ரொம்ப ஏத்துக்கவும் இல்லை. அதனால இது அப்படி ஒரு சம்பிரதாயம் வந்திருக்கு. இப்போ இந்த யோக சம்பிரதாயம், யோகத்தை மிக்ஸ் பண்ற வேதாந்த சம்பிரதாயம் அப்படி ஒண்ணு இருக்கு. அதனால ஓகே, பரவாயில்லை. வேதாந்தத்துல ஒன்றும் தவறு இல்லை, அதெல்லாம் கிளியரா சொல்லிட்டு தான் அதை சொல்றதுனால ஒன்றும் பிரச்சனை வராது. அது மாத்திரமில்ல, சமாதி அபியாசம் பண்றது நல்லதுதான். சமாதி அபியாசம் நல்லா பண்ணினோம்னா ஞான நிஷ்டைக்கு இதா இருக்கும். மற்றவங்க சொல்ற சமாதின்னு வந்தோடனே அந்த ஆளை பிடிச்சி நமஸ்காரம் பண்றது, சுத்துறது, இல்லை சமாதி அது ஜனங்கள் ஏதோ அப்படி இப்படிலாம் பண்ணி பரிசு பண்ணிவிடக்கூடாது. அது நமக்கு வேணும், நமக்கு ஞான நிஷ்டைக்காது. அவ்வளவுதான். அடுத்த ஸ்லோகம். இத்தம் வேதவச்சோபிரேவ நியதே மார்கே வயம் யாத்ரிகாஹ தர்மாக்யே ச சநாதனே கிருதபதாஹ வர்ணாஶ்ரமாச்சாரிணஹ கச்சாமः க்ரமஷश्च மோக்ஷபதவீம் ஆனந்தரூபாம் யதா ஸ்ரத்தா பக்திமதஸ்ததா த்ருதியுமான் அஸ்மான் விதத்யாத் குருஹு. இந்த ஸ்லோகத்துல நிறைவு செய்கிறார், உபசம்ஹார சப்ஜெக்ட நிறைவு செய்கிறார். ரொம்ப அழகா நிறைவு செய்கிறார். அவர் சொல்ற கருத்தை நான் சுருக்கமா சொல்றோம். நாம இந்த வேத வார்த்தையில நாம வேத வாக்கியங்களின்படி வாழ்வதற்காக நாம் இந்த ஜீவ யாத்திரையில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நாம் வேத நெறிப்படி வாழ்வதற்காக காலெடுத்து வைத்திருக்கிறோம். சனாதன தர்மமாகிய வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிக்கின்ற விஷயத்திலே நாம் யாத்ரீகர்களாக இருக்கிறோம். நாம் எவ்வாறு முறையாக சாதனங்களை கடைபிடித்தால் அந்த ஆனந்த வடிவமான மோட்ச பதவியை அடைவோமோ அவ்வாறு நாம் ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் விளங்குவதற்கு நம்மை குருநாதர் அருள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அஸ்மானு விதத்யா குருஹு விதத்யாத், நம்மை குருநாதர் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். ஒன்னொன்னா சொல்றேன். இத்தம் வேத வச்சோபிரேவ நியதே மார்க்கே வயம் யாத்ரிகாஹ. இவ்வாறு வேத வாக்கியங்களால் கூறப்பட்ட வழியில் நாம் யாத்ரீகர்களாக இருக்கிறோம்னு தொடங்குகிறார். விளக்கமாக அடுத்த வகுப்பிலே சொல்லுகிறேன். ஓம்
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓம்